ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் டாம் அண்ட் ஜெரி யூடியூப் சேனலை எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எங்கள் அண்ணனோட தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறேன். இதில் என்ன பிரமாதம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க, இதில் நிறையவே பிரமாதம் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதில் என்னென்ன பிரமாதம் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும். நான் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். இன்றைக்கி போர் அடிச்சுது எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு. அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு தான் வந்தேன். அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி தோட்டம் வச்சுருந்தாங்க அண்ணன். சும்மா வீட்டுக்கு அண்ணனுக்கு யூஸ்க்கு தேவை இருக்கிற பொருட்களை மட்டும் கம்மியாக வச்சுருந்தாங்க. நாட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வளர்ந்துருந்ததுங்க. காட்டில் அண்ணன் பயிர் வச்சுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, கிழங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. சும்மா வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. புதினாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த சம்மர் டைமில் இந்த செடிங்களெல்லாம் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு வந்து நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மழை வர மாதிரி இருக்குது. பட் மழை வரலைன்னா நாளைக்கு தண்ணி விடுறதா அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பச்சை மிளகா செடிலாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. வெயில் நாளத்தினால அப்படி இருந்திருக்கு. இதில் ஒரு மிளகாவும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இப்போது நாட்டு வெங்காயம்லாம் பறிக்கிற ஸ்டேஜ் தான். இன்னும் ஒரு வாரம் கழித்து எல்லாம் பறிச்சலான்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. கொஞ்சமாக வீட்டுக்கு நீ மட்டும் பிடுங்கி எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. எல்லாம் கும்பலாக பிடுங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறையவே காய் இருந்தது. இன்னும் எதுவும் பழுக்கலை. இப்போ தான் பச்சை மிளகா ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பார்த்திங்கன்னா மிளகா செடி தான் வச்சுருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டேன் அண்ணன்ட்ட. அதுக்கு அவர் சொன்னார், வெயில் காலம் வந்துருச்சு வரும், அதனால் மோர் மிளகா போடலாம், அதுக்காக தான் நிறைய வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது. அதாவது ஒரு செடிக்கு ஒரு கத்திரிக்காய் தாங்க இருக்குது. அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் செடி இல்லை பூசணிக்காய் செடின்னு எனக்கு தெரியல சரியா. எல்லாம் ரெண்டு செடி ஒரே மாதிரி இருக்கிறதுனால. பட் ஆனால் செடி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நாட்டு தக்காளிங்க. இப்போ தான் காயவே இருக்குது. பட் ஒரு காய் என் கையோடு பிச்சுட்டு வந்துருச்சு. இதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அதுவே தான் பிச்சுட்டு வந்துருச்சு. சரி ஓகே, ஒன்று தானே போனால் போகட்டும். அண்ணன் சூப்பராக பந்தல்லாம் போட்டிருந்தாருங்க தக்காளி செடிக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக அண்ணன் படிக்காமலாம் இல்லை. எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் தான் பெரிய படி படிச்சிருக்காரு. பிகாம் முடிச்சுட்டு, எம்ஏ முடிச்சுட்டு, பிஏ முடிச்சுட்டு, இவ்வளவும் முடிச்சுட்டு பண்ணையம் பார்க்குறாரு. ஏன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு அண்ணன் சொன்ன பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் படிச்சுட்டு யாருக்கும் அடிமையாக வேலை செய்ய விரும்பலை, நான் இருக்கிற காட்டில் நான் பண்ணையம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு எதுக்கு வீணாக படிச்சுக்கிட்டு அதுக்கு படிக்காமலே இருக்கலாமேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பட் எங்கள் அண்ணனுக்கு இதில் எந்த விஷயம் பிடிக்குன்னா, எப்படி இன்விடேஷனில் சொந்தக்காரங்க வீட்டு இன்விடேஷனில் அவரோட பேர் போடுவாங்க, பேருக்கு பின்னாடி அந்த படிப்பையும் சேர்த்து போடுவாங்க. அது அவருக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு ஈஸியாக ஒரு பதிலை சொல்லிட்டாரு. சரி ஓகே, இருக்கிற கத்திரிக்காய் செடியெல்லாம் ஒரு கத்திரிக்காய் தாங்க இருக்குது. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் கீழே பழம் நிறைய விழுந்துருந்தது. வாழை மரத்துக்கு கீழே எலுமிச்சை பழம். என்னடா இது ட்விஸ்ட்டு, இங்கே தாங்க இருக்குது ட்விஸ்ட்டு. நான் கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டேன். வாழை மரம் எப்படி எலுமிச்சை பழம் பழுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் எலுமிச்சை மரம் இருக்குது. அதுலேருந்த பழம் கோலி குண்டு மாதிரி உருண்டு வாழை மரத்துக்கு கீழே விழுந்திருக்கு. இது தாங்க அது ஆச்சரியமே. சரி ஓகேன்னு சொல்லி அந்த பழத்தில் நான் கொஞ்சம் பொறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் பழம் தேவைப்பட்டது. அதையும் சரி அண்ணன் வீட்டிலே பறிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கிராமத்தில் வாழறதே ரொம்ப சூப்பரான வாழ்க்கை தாங்க. இதில் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. டவுன் சைடில் பார்த்திங்கன்னா வாழை இந்த மாதிரி ஆசைப்பட்டாலும் அவங்களோட இருக்கிற அந்த தேவைகள் அங்கேயே பூர்த்தி அடைஞ்சிருது. அதனால் இங்கே அவங்களால வர முடியல. ஸோ உங்கள் வீட்டில் சிட்டி சைடில் ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தாங்க, அந்த மாதிரி சம்மர் டைமுக்கெலாம் வீட்டுக்கு வர சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணி அனுப்புங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்குது, செமையாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் செடியும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, அம்மா வீட்டுக்கு வந்தாலே நம்ம கையை வீசிட்டு வருவோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா 2 கட்டப்பை நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அம்மா வீட்டில் அவ்வளோ கொடுப்பாங்க. வாழைத்தாரெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய தார் போட்டிருந்தது. எல்லாம் வெட்டுற ஸ்டேஜ் தான். அதுலேயுமே வெட்டி 2-3 சீப் அண்ணன் கொடுத்தாரு. அதையும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து நான் பேக்கில் வச்சுட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்க. அப்புறம் அண்ணன் பண்ணையும் பண்ணுறாரு. நம்ம வீட்டு பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் வேறு யார் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான். சம்மர் டைமில் தாங்க இந்த மாதிரி மல்லிகை பூச்செல்லாம் பூ பூக்கும். நிறைய அரும்பு வச்சுருந்தது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோழிங்கெல்லாம் குளிர் காயுதுங்க வெயிலில். என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த கோழிங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட இருக்கிற மிளகா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பழம் வந்து பழுத்துருச்சு. மிளகா பழமாக அது பழுத்து அதுக்கப்புறம் காஞ்சு அதுக்கப்புறம் அதை பறிப்பாங்க. அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க பறிக்காத. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம்னா இங்கே பெரிய முருங்கை மரம் இருக்குங்க அம்மா வீட்டில். இதில் தாங்க நிறைய காய் இருக்குது. வருஷம் சீசன் டைம்லலாம் முருங்கைக்காய் எது வருதோ இல்லையோ அந்த முருங்கை அம்மா கொடுத்து அனுப்பிடுவாங்க. இங்கே இந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய காய் இருந்தது. சரி ஓகே இதில் பறிச்சுக்கலான்னு சொன்னால் நான் சொன்னல அந்த குண்டுமல்லி செடி இது தாங்க. ஏன்னா குண்டுமல்லினாலே சம்மர் டைமில் தான் அதிகமாக பூக்கும். அந்த செடி வாடி போயிருந்தாலும் அது பூ பூக்கிறது கம்மியாகிறது இல்லை. அப்புறம் இங்கே இருக்கிற தக்காளி செடிக்கும் அண்ணன் பந்தல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாரு. அண்ணனுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வீட்டில் மாடெல்லாம் இருக்குதுங்க. அதனால் வைக்கெல்லாம் வாங்கி பின்னாடி அடுக்கி வச்சுருந்தாரு. சரி ஓகே நான் எல்லாத்தையும் சுற்றி கட்டினேன். இப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய் பை see you.